இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயர் 11வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிப்போம். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. இந்த எபிரேய ஆகியோன் இந்த 11வது அதிகாரத்தில் எழுதும் பொழுது அவன் என்ன எழுதுகிறார் என்று பார்க்கும் பொழுது, விசுவாசத்திலே நற்சாட்சி பெற்ற விசுவாச வீரர்களுடைய பட்டியல்களை இந்த 11வது அதிகாரம் முழுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இது விசுவாசம் வீரர்களுடைய பட்டியலை இந்த இடத்திலே நாம் முதல் வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் 40வது வசனம் வரையிலும் அதை குறித்து தான் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையை எதின் அடிப்படையில் இருக்கிறது என்று நாம் பார்ப்போமானால் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்படி என்று கேட்பீர்களானால் அதே எபிரேயர் 11:6 நாம் வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை விசுவாசத்தின் அடிப்படையிலே இருக்கிறது என்றதற்கு இந்த வசனம் ஒரு முன் உதாரணம். ஏனென்றால் நாம் விசுவாசம் இல்லாமல் யாருக்கு பிரியமாய் இருக்க முடியாது? தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் என்ன விசுவாசிக்க வேண்டும்? அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அல்லது பலனை கொடுக்கிறவர் என்றும் என்ன செய்ய வேண்டுமா? விசுவாசிக்க வேண்டும். நாம் அவரை தேடி வந்திருக்கிறோம், அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எதற்காக? நான் அவரிடத்தில் போனால் என்னுடைய தேவைகள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் யார் பார்த்து கொள்வார்? ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு இருக்க. இந்த அடிப்படையில தான் நாம் எங்கே கூடி வருகிறோம்? சபைக்கு நாம் கூடி வருகிறோம். சரிங்களா? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விசுவாசம் உறுதியாய் இல்லை என்றால் என்ன உண்டாகும் என்று கேட்பீர்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில விசுவாசம் குறைவு ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? பின்மாற்றத்திற்குள்ளாய் போய் விடுகிறோம். என்ன உண்டாகிறது? விசுவாசம் குறைய குறைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி போகிறது? பின்மாற்றத்திற்கு நேராய் போகிறதை நாம் பார்க்க முடியும். இதிலே நாம் உறுதியாய் இருக்கும் பொழுது நாம் எப்படி வாழ முடியும் என்றால் சாத்தானையும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கும் போது நாம் என்ன செய்ய முடியும்? சாத்தானையும் நாம் எதிர்த்து ஜெயிக்க நம்மால் முடியும். அதான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சி எப்படி என்றால் விசுவாசத்தின் அடிப்படையே சார்ந்து உள்ளது. ஆவிக்குரிய வாழ்க்கை எதன் அடிப்படையில் இருக்கிறது? விசுவாசத்தின் அடிப்படையை சார்ந்து இருக்கிறது. நீங்கள் இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது எங்கு தொடங்குவார் என்றால் ஆபேலிலே தொடங்கி, ஆதி ஆகமத்தில் இருக்கிற ஆபேலிலே தொடங்கி அவர் பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளின் ஒரு சிலரை குறித்து விவரமாய் இந்த எபிரேய ஆக்கியோன் எழுதியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் நாம் வாசித்த இந்த 32வது வசனத்திலே ஒரு சிலரை குறித்து வெறும் பெயர்கள் மாத்திரம் எழுதியிருக்கிறது. அதற்கு முன்பதாக நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு சிலரை குறித்து விவரமாய் அல்லது சுருக்கமாய் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த 32வது வசனத்தை வரும்போது ஒரு சிலரை பெயர்கள் மாத்திரம் எழுதிவிட்டு என்ன சொல்லுகிறார்? இவர்களை குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் என்ன பத்தாதான்? காலம் பத்தாது, அதாவது நேரம் கிடைக்காது, காலம் போதாது என்று சொல்லிவிட்டு வெறும் பெயர்களை மாத்திரம் அந்த இடத்திலே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த 32வது வசனத்திலே வாசித்த அந்த விசுவாச வீரர்களில் ஒருவரை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். யார் என்றால் முதலாவது இருக்கிற கிதியோன். கிதியோனை குறித்து தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். நாம் எல்லோரும் அநேக முறை கிதியோனை குறித்து கேட்டிருக்கக்கூடும். கிதியோனை குறித்து நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள், அநேக செய்திகளை கேட்டிருப்பீர்கள். இந்த நாளிலும் நாம் கிதியோனை குறித்து தியானிக்க போகிறோம். ஆனால் இந்த வாரம் அல்ல, 2 வாரம் நாம் தொடர்ச்சியாக இதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஒரு வாரத்திலே நாம் இதை
முடிக்க முடியாது. 2 வாரம் நாம் பார்க்க போகிறோம். யார் இந்த கிதியோன்? முதலாவது யார் இந்த கிதியோன் என்று பார்க்கும் பொழுது, இந்த கிதியோன் நியாயாதிபதியின் காலத்தை சார்ந்தவன். யார் இவர்னா, நியாயாதிபதியின் காலத்திலே வாழ்ந்தவன். மொத்தம் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ரூத் செய்தி எடுக்கும்போது சொன்னேன், நியாயாதிபதியின் காலத்தில் எத்தனை நியாயாதிபதிகள் இருந்தார்கள்? மொத்தம் 15 நியாயாதிபதிகள் இருந்தார்கள். 330 ஆண்டுகள் அவர்கள் தேசத்தை நியாயம் விசாரித்தார்கள் என்று நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அதாவது ராஜாக்களின் காலத்திற்கு முந்திய காலம்தான் யாரு? இந்த நியாயாதிபதியின் காலங்கள். அதாவது யோசுவாவின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் தேசத்தை கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். யார் காலத்திலே? யோசுவாவின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். அந்த கானான் தேசத்தை சுதந்தரித்த பின்பதாக இந்த ஜனங்களை வழி நடத்தும்படியாக யோசுவா மரித்து விட்டார். யோசுவா மரணத்திற்கு பின்பதாக இந்த ஜனங்களை வழி நடத்த ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் யார் என்றால் இந்த நியாயாதிபதிகள். இவர்களை ஏற்படுத்தும் நோக்கம் என்ன? ஏன் ஆண்டவர் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார்? நோக்கம் என்னவென்று பார்க்கும் பொழுது, ஒன்று, ஜனங்களை ஜனங்களுக்காக யுத்தம் செய்து ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படியாகவும், இரண்டாவது தேசத்திலே நியாயம் விசாரிக்கும். 2 காரணங்களுக்காக ஆண்டவர் இவர்களை ஏற்படுத்தினார். அதாவது அடிமைதனத்திலே இருக்கிற ஜனங்களை மீட்டு கொண்டு வரும்படியாகவும், இரண்டாவது இவர்களை இந்த நியாயாதிபதிகளை கொண்டு தேசத்தை நியாயம் விசாரிப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். சரிங்களா? இந்த இடத்திலே நாம் வாசித்த இந்த கிதியோனை குறித்து நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் எங்கு இருக்கிறது என்றால் 6வது அதிகாரத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்திற்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அந்த இடத்திலே அந்த 6, 7 இந்த 2 அதிகாரத்திலே யாரை குறித்து பார்க்க முடியும் என்றால் கிதியோனை குறித்து நாம் பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். பலத்து கொண்டபடியால் மீதியானரின் நிமித்தம் மலைகளில் உள்ள குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்கள் ஆக்கி கொண்டார்கள். முதல் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? பொல்லாப்பானது, அதாவது ஆண்டவருக்கு விரோதமான பாவ காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை யார் கையில் ஒப்பு கொடுத்து விடுகிறார்? அதாவது சத்ருவின் கரத்தில் ஒப்பு கொடுப்பார். அவர்கள் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் சத்ரு என்று சொல்லுவதை காட்டிலும் அவர்களை அடிமைதனத்திற்கு ஆண்டவர் என்ன செய்து விடுகிறார்? ஒப்பு கொடுத்து விடுகிறார். இந்த அடிமைதனத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும்? போராட்டங்கள், வாழ்க்கையில பஞ்சங்கள் எல்லாம் ஏற்படும். இந்த காலகட்டத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த பொழுது ஆண்டவர் யார் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார்? மீதியானரின் கையிலே எத்தனை ஆண்டுகள்? 7 ஆண்டுகள் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் இந்த நியாயாதிபதியின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் ஒரு சம்பவம் உண்டாகும். அதாவது ஆண்டவராகிய கர்த்தர் என்ன செய்வார் என்றால், இப்படி ஜனங்கள் தவறும் பொழுது அவர்களை என்ன செய்வார்? அடிமைதனத்திற்கு ஒப்பு கொடுப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள், உடனே என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர்கிட்ட ஓடுவாங்க. ஆண்டவரே எங்களை எப்படியாவது விடுவியும், எப்படியாவது எங்களை காப்பாற்றும். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இறங்கி வரும். நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உடையவர். அவர் என்ன பண்ணுவாரு? சரி தொலைஞ்சு போட்டோம் இது அப்படி என்ன பண்ணுவாரு? மீண்டும் சரி எப்படியாவது ஏதோ தப்பு பண்ணிச்சு அப்படின்ட்டு இறங்குவார். உடனே அந்த இடத்துல என்ன உண்டாகும்? ஒரு நியாயாதிபதியை ஆண்டவர் ஏற்படுத்தி அவர்களை என்ன பண்ணுவார்? போய் இந்த ஜனங்களை அவர்கள் கையில் இருந்து மீட்டு கொண்டு வரும்படியாய் சொல்லுவார். மீட்டு கொண்டு வருவார்கள். கொஞ்ச நாள் அப்படியே ஒழுங்கா இருப்பாங்க. மீண்டும் என்ன நடக்கும்? மீண்டும் அதே தவறு. மீண்டும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அப்படியே ஒப்பு. அதனாலதான் நியாயாதிபதிகளின் காலத்துல எத்தனை நியாயாதிபதிகள் வந்தாங்க தெரியுங்களா? 15 பேர். அப்ப எத்தனை முறை அவர்கள் அந்த காலகட்டத்தில் மாத்திரம் அவர்கள் பாவம் செய்தார்கள்?
15 நியாயாதிபதிகள் என்றால் எத்தனை முறை? 15 முறை அவர்கள் விழுந்து 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 விழுந்து. ஆனால் பாருங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படியாப்பட்டவர்? ரொம்ப அன்புள்ளவர். நீங்க எத்தனை முறை விழுந்தாலும், எத்தனை முறை வழி விலகி போனாலும், எத்தனை முறை அவர் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் ஆண்டவர் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? ஒரு காலகட்டத்தில் உணர்த்துவார். மீண்டும் அவரிடத்தில் வரும்பொழுது என்ன செய்வார் தெரியுங்களா? மனதுருங்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. மீண்டும் இறங்கி நம்மை மன்னிப்பதிலே அவர் வல்லவராய் இருக்கிறார். சரிங்களா? அவர் என்ன செய்கிறார்? நாம் உண்மையான மனம் திரும்பி நாம் வருத்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது, ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு தவறை செய்து விட்டேன், தெரிந்தோ தெரியாமலோ நடந்து விட்டது, என்னை மன்னித்து விடும் என்ற ஒரு வார்த்தை நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? உடனே இறங்கி நம்மை அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறதை இந்த நியாயாதிபதி புஸ்தகத்தில் பார்க்கும்போது மீண்டும் மீண்டும் இப்படியாப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடிகிறது. சரி, இந்த 6வது அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் வாசித்தோம். அவர்களை எத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் அவர்கள் கையில ஒப்பு கொடுத்திருந்தார்? 7 வருஷம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். யார் கையில? மீதியானர். இந்த மீதியானர் யார்? முதலாவது, ஏன் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டும்? எத்தனையோ ஜனக்கூட்டம் அந்த இடத்துல காணப்பட்டது, எத்தனையோ ஜாதிகள் இருந்தது, எத்தனையோ கோத்திரங்கள் இருந்தது. ஆனால் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுக்காத ஆண்டவர் ஏன் இந்த மீதியானர் கையிலே அவர்களை ஒப்பு கொடுக்கிறார்? யார் இந்த மீதியானர்கள் என்று பார்க்கும் பொழுது ஒரு விதத்திலே பார்த்தீர்கள் என்றால் இருவரும் யாருன்னு கேட்டீங்கன்னா ரிலேட்டிவ்ஸ். இஸ்ரவேலரும் மீதியானரும் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க ஒரு விதத்தில். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 25வது அதிகாரம். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். யாரு? ஆபிரகாம். யாருக்கு? கேத்துராலுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும். அப்போ ஆபிரகாம் தன்னுடைய மறுமனையாட்டியாகிய கேத்துரால் மூலமாய் பிறந்த பிள்ளையின் பெயர் தான் யாரு? 4வது பிள்ளை. அதாவது ஆபிரகாமுக்கும் கேத்துராலுக்கும் பிறந்த 4வது மகன் தான் யாரு? மீதியான். இது ஒரு தகப்பன் 2 வித்தியாசமான மனைவிகள். அதாவது இஸ்ரவேல் யாரு? இஸ்ரவேலர் தகப்பன் யார் தான்? ஆபிரகாம். ஆனா தாய் தான் யாரு? சாராய். சாராய் வம்சத்தில் வந்தவர்கள் தான் யாரு? இஸ்ரவேலர்கள். ஆனால் இந்த மீதியானர்கள் யார் என்று பார்க்கும்போது தகப்பன் ஒண்ணுதான். இஸ்ரவேலருக்கும் தகப்பன் ஒண்ணுதான், மீதியானுக்கும் தகப்பன் ஒண்ணுதான், தாய் மாத்திரம் தான் வேற. இங்கு யாரு தாயே? கேத்துரால். ஆனால் ஒரே வம்சம் என்று சொல்லுவதை காட்டிலும் ஒரு விதத்தில் இவர்கள் எப்படி சொந்தம், தகப்பன் ஒன்று, தாய் மாத்திரம் வேற. அப்போ இவர்கள் ஒரு விதத்தில் எப்படிதான் வராங்க? ரிலேட்டிவ்ஸ், பிரதர்ஸ் தான் இவங்க. ஆனால் ஆண்டவர் இவர்கள் கரத்திலே யாரை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கிறார்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடு. இந்த மீதியானரை குறித்து இவர்கள் யார் என்றால் ட்ரேடர்ஸ். இவர்கள் என்ன செய்கிறவர்கள்? இவர்கள் வர்த்தகம் செய்கிறவர்கள். என்ன செய்வார்கள் இவர்கள்? இவருடைய பிசினஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வர்த்தகம், ட்ரேடிங் செய்கிறதா இவர்கள் பிசினஸ். இவர்கள் அந்த வர்த்தகம் செய்யும் போது, அந்த ட்ரேடிங் பிசினஸ் செய்யும் பொழுது அப்படி ஒரு இடத்துல இருந்து எகிப்துக்கு போவாங்க. எங்கிருந்து? ஒரு இடத்துல இருந்து எகிப்துக்கு போகும் பொழுது வழியில யாரை பார்ப்பாங்க? யோசேப்பு குழியில விழுந்திருப்பாரு. யோசேப்பு எங்க விழுந்திருப்பாரு? குழியில போட்டிருப்பாங்க. இவங்க கையில தான், மீதியானர் கையில தான் யாரு கொடுப்பாங்க? ஒப்பு கொடு. அது வாசிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அந்த வர்த்தகரான மீதியானர்கள் கடந்து போகிற பொழுது, இப்ப யார் தான் தூக்கி எடுக்கிறது? மீதியானர்கள் தான் யாரை? யோசேப்பு குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையிலே, பாருங்க, தூக்குனவனே அவனுக்கு புத்தி எப்படி இருக்குது பாத்தீங்களா? அந்த வியாபார புத்தி அப்படியே இருக்குது பாருங்க. தூக்கிட்டு ஒருத்தன் என்ன பண்ணாங்க? அவனையும் என்ன செய்து விட்டார்கள்? வியாபாரம், அவனுக்கு பிசினஸ் என்னது? அவனுக்கு ட்ரேடர் தானே. அந்த புத்தி அப்படியே இருக்குது பாருங்க. வாங்கி தூக்கி எடுத்து அவனை என்ன செய்தார்கள்? இஸ்மவேலர் கையிலே 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எங்கு கொண்டு போனார்கள்? எகிப்துக்கு கொண்டு போனார்கள். அப்படி போயிட்டு கடைசியில
இவங்க யோசேப்பு எங்க போயிட்டு எகிப்துக்கு போயிட்டு மீண்டும் எங்க தான் வருவாரு? கடைசியில் அந்த சந்ததி கானானுக்கு தான் வரும். கானானுக்கு வந்த பிற்பதாக இந்த சந்ததி ஆண்டவர் இப்பொழுது பாவத்தின் நிமித்தம் யார் கையில் ஒப்பு கொடுக்கிறார்? இதே மீதியானவருடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மீண்டும் திருப்பிக் கொள்வோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திற்கு நேராக 2வது வசனத்தை வாசிப்போம். மீதியானரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்கள் ஆக்கி கொண்டார்கள். இப்ப பாருங்க, அவர்கள் நெருக்க தொடங்கி விட்டார்கள். யாரு? மீதியானர் இஸ்ரவேலர் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் நெருக்குகிறார்கள். அவர்களுக்கு பயந்து இவர்கள் எங்கே ஓடிவிட்டார்கள்? இப்பொழுது வீட்டை விட்டு ஓடிட்டு, ஊரை விட்டு ஓடி எங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க? இப்போ மலைகளிலும். வீட்டுல யாரும் கிடையாது. இப்போ எங்க கிடையாது? இப்போ அவர்களுக்கு பயந்து வீட்டை விட்டாங்க, ஊரை விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? இப்போ மலைகளுக்கும் கெபிகளுக்கும் குகைகளுக்கும் போய் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்களை அடைக்கலமாக்கி கொண்டார்கள். இந்த இஸ்ரவேலுடைய மைண்ட பாத்தீங்களா? இது எழுதப்பட்ட காலம் எப்பொழுது? பிரச்சனை வரும் பொழுது. இப்போ நம்ம பேசுறோம் பாத்தீங்களா, பங்கர் அப்படின்னு சொல்றோம் பாருங்களேன். இப்போ இந்த வார் நடக்கும்போது அவங்க எங்க போய் மறைஞ்சிக்கிறாங்க? அவங்க பங்கர். இது பாருங்க, இது எப்போ செஞ்சிருக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்க குகைகள்ல ஒளிகிறது. நியாயாதிபதிகள் காலத்திலே அதை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக, அத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அவங்களுடைய மைண்ட் பாருங்க. நாம் இப்போதான் நமக்கு தெரிந்தது. இஸ்ரவேலன் எப்பொழுதே இதை செயல்பட்டு இருக்கிறான் பாருங்க. அந்த காலகட்டத்திலே அவனுடைய மூளையை பாருங்க எவ்வளவு பிரில்லியண்டா இருந்திருக்கும். எங்கு போய் ஒளிந்து கொள்கிறான் அவன்? மீதியானின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அப்பவே அவங்க எல்லாத்தையும் அதை ரெடி பண்ண பழகி கொண்டிருக்கிறார்கள். அதற்குள்ளே போய் அவர்கள் என்ன செய்து கொள்கிறார்கள்? அடைக்கலமாக ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் செய்த தவறை ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் அப்படிதான். ஒருவர் தவறு செய்யும் பொழுது பார்த்து கொண்டு அமைதலா இருக்க மாட்டார். ஆண்டவர் என்ன செய்வார்? தங்களுடைய தவற்றை ஆண்டவர் என்ன செய்வார்? உணர்த்துவார், பேசுவார். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பார்த்து கொண்டு மௌனமாக இருக்க மாட்டார். ஆண்டவர் அதை உணர்த்தி அவர்களை மீண்டும் அந்த வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இவங்க எங்க போய் ஒளிந்து கொண்டாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது தங்களுடைய காரியங்கள், அவர்கள் செய்த தவற்றை ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வாசிப்போம். அந்த வசனத்தை 8வது வசனத்தை வாசிங்க. 7-8 வாசிங்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் செய்து உங்களை ரட்சித்து உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ பாருங்க, ஆண்டவர் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தாரு. இதெல்லாம் நீங்க செய்யாதீங்க என்று சொன்ன பொழுது அவர்கள் என்ன செய்யவில்லை? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கல. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களை அடிமைதனத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். இந்த அடிமைதனம் மேற்கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். இந்த அடிமைதனத்திலே அவர்கள் வாழ்க்கையில என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது அவங்க பாருங்க, 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது எதிரே பாளையம் இறங்கி பாருங்க, அவர்களுடைய ஆசீர்வாதத்தை முதலாவது ஆண்டவர் பிடுங்கி எடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது முதலாவது அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுடைய விளைச்சலை ஆண்டவர் கெடுத்து
வீடுகளிலே ஆகாரத்தை ஆகிலும் கழுதைகளை வைக்காதே போவார்கள். இது ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதாவது இஸ்ரவேலின் ஜனங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அழித்து போடும்படியாக அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். இப்படியாக மீதியானராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இதுதான் ஆண்டவருடைய காரியங்கள். ஒருவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆண்டவர் பிரச்சனைகளை உருவாக்கி ஆண்டவர் அவர்களை என்னப்படுத்துவார்? சிறுமைப்படுத்துவார். வாழ்க்கையில என்ன உண்டாகும்? சிறுமை உண்டாகும். வாழ்க்கையில என்ன வராது? ப்ராக்ரஸ் வராது. பிரச்சனைகள் வரும், ஆசீர்வாத குலைச்சல்கள் வரும். இந்த நிமித்தில இந்த சூழ்நிலையிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆண்டவரை நோக்கி முறை. இதுதான் நாம் செய்ய வேண்டியது. வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது, சிறுமைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய பாதத்திலே போய் விழுந்து விட வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நாம் என்ன தவறை செய்திருந்தாலும் அதை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நாம் ஒன்னே ஒன்று செய்ய வேண்டும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறார்கள்? அவருடைய பாதத்தில் போய் விழுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்கள் குறைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். என்னென்ன செய்தார்கள், என்னென்ன காரியங்கள் செய்தார்கள், அதுதான் நம்ம அந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் கேட்டோம். என்னென்ன செய்தார்கள்? நான் சொன்னேன், என் சொல்லுக்கு நீங்கள் என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாமற் போனீர்கள். அதனால் என்ன நடக்கிறது? இப்பொழுது நீங்களோ என் சொல்லை கேளாது போனீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இப்படியாய் சூழ்நிலைகள் நடக்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்தார்? முதலாவது தீர்க்கதரிசி அனுப்பினார், பேசினார். சரிங்களா? இப்போ ஜனங்கள் என்ன ஆகிவிட்டார்கள்? ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டார்கள். ஆண்டவரிடத்தில் போய் கண்ணீர் வடிக்கிறார்கள். இப்பொழுது ஆண்டவருக்கு யார் வேணும்? அவர்களை மீட்கும்படியாக, அவர்களை ரட்சிக்கும்படியாக ஒரு மனிதன் வேண்டும். இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார்? கிதியோன் என்ற அந்த மனிதனை அந்த இடத்திலே ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். வாசிப்போம், 6:11 வாசிப்போம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் தப்புவிக்கிறதற்காக அதை போரடித்தான். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கும்படியாக, இந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக கிதியோன் என்ற ஒரு மனிதனை ஆண்டவராகிய கர்த்தர் தேடிக்கொண்டு வருகிறார். அந்த 11வது வசனத்திலே வாசித்தோம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதன் ஆனவர் வந்து, இந்த கர்த்தருடைய தூதன் ஆனவர் என்று யாரை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்க முடியும், தூதன் என்று எழுதியிருக்கும். ஒரு சில இடத்துல என்ன எழுதியிருக்கும்? தூதன் என்று ஒரு சில இடத்துல எழுதியிருக்கும். ஒரு சில இடத்துல இந்த வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதன் ஆனவர் ஒரு எங்க கொடுக்கப்படுகிறதுங்க? ஒரு மரியாதை கொடுக்கப்படுகிறது. தூதன் என்று சொல்லும் பொழுது அது வந்து தூதனை, சாதாரண தூதனை குறிக்கும். கர்த்தருடைய தூதன் ஆனவர் என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டில் அது யாரை குறிக்கிறது என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இப்பொழுது அவர் வருகிறார். யாரை தேடிக்கொண்டு வருகிறார்? கிதியோனை தேடிக்கொண்டு வருகிறார். அப்ப கிதியோன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அங்க அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கோதுமையை மீதியானரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இந்த சூழ்நிலையிலே தான் இப்படி அவன் வேலை செய்து கொண்டிருக்கும் வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சந்திக்கும்படியாய் வருகிறார். நாம் எல்லோரும் பார்த்தோம், நாம் எல்லோரும் அறிந்தோம். மீதியானர் வந்த பொழுது இவர்கள் எல்லாம் எங்க போனாங்க? ஊரை விட்டு ஓட்டாங்க. எல்லாம் வீட்டை விட்டும் ஊரை விட்டும் எங்கே போய் ஒளிந்து கொண்டார்கள்? குகைகளிலும் மலைகளிலும் அரணான ஸ்தலங்களில் போய் ஓடிக்கொண்டு மறைந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதின் மத்தியில ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பட்டணத்தின் மத்தியில போரடித்து கொண்டு இருக்கிறான். சரிங்களா? அவன் ஒருத்தன் மாத்திரம் தான் என்ன செய்கிறான்? வேலை செய்து கொண்டிருக்கிறான். மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய ஜீவனை காக்கும்படியாய் ஓடி
ஒளிந்து கொண்டார்கள். இப்போ அடுத்த வசனத்தை வாசிப்போம். இங்க பாருங்க, இப்ப என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இப்போ வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை சந்திக்கிறார்? அந்த ஆலயத்தில் போரடித்துக் கொண்டிருக்கிற கிதியோனை ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்த மாத்திரத்திலே கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே. இரண்டு காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, கிதியோனை பார்த்து சொல்றார், நீ பராக்கிரமசாலி. இரண்டாவது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இது யாராவது ஏற்றுக்கொள்ள முடியல? அவனுடைய சூழ்நிலை என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒருத்தரும் தன்னுடைய ஜீவன் தப்புனா போதுன்ட்டு என்ன பண்ணாங்க? போய் ஒளிந்து கொண்டார்கள். சரிங்களா? ஒருத்தரும் என்ன இல்லப்போ, அவங்களுக்கு எதுவும் வேலை செய்யணும் கூட அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தேவை என்ன? உயிர். உயிர் பழிச்சா போதுன்ட்டு அவங்க எதிராளிக்கு கைக்கு தப்பி ஓடி போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மத்தியில் ஒருத்தன் பயந்து பயந்து என்ன செய்யறான்? வேலை செய்து கொண்டிருக்கிறான். எதற்காக? அவனுக்காக அல்ல, மீதியாரின் கைக்கு தப்பு வைக்கும்படியா. அவன் தான் பாருங்க, மற்றவெல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டான். இவன் ஒருத்தன் மாத்திரம் அந்த ஜனங்களுக்காக, யாரு? தேசத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தைரியமாய், தைரியம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவனுக்குள்ள என்ன இருந்திருக்கும்? நிச்சயமாய் பயந்திருக்கும். மாட்டோம்னா என்ன ஆகும்? எப்படியாவது அவனை கொன்று விடுவார்கள் என்று ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் அதையும் தாங்கி கொண்டு அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? போரடித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் வந்து அவனை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட. அவனுடைய சூழ்நிலை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவனை வந்து நீ பராக்கிரமசாலின்னு அவன் எப்படி நம்புவான்? கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்றால் எப்படி அவன் நம்புவான்? இவன் பாருங்க, இவனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது, இந்த ஜனங்களுடைய சூழ்நிலைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது, ஜனங்களுடைய மனநிலை எப்படியா இருக்கிறது? ஏற்கனவே அவர்கள் தோல்விகளை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அவர்கள் வாழ்க்கை எப்படி? ஜெயமான ஒரு வாழ்க்கை அல்ல, தோல்வி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதாவது இரண்டாவது ஒன்று, பயந்து போன ஒரு வாழ்க்கை. இரண்டாவது பயந்து போன ஒரு வாழ்க்கை. இப்படியாப்பட்ட ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கை. மூன்றாவது, நம்பிக்கையற்ற இந்த வாழ்க்கையில இதன் மத்தியில ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியல? கிதியோனால இதை அக்செப்ட் பண்ண முடியல. ஆண்டவர் வந்து அவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே என்று சொன்ன பொழுது அவனால் அதை அக்செப்ட் பண்ண. ஏன்னா சூழ்நிலை அப்படி. அவனை நடத்துகின்ற சூழ்நிலை, தேசத்தின் ஜனங்களுடைய சூழ்நிலை அவனை பார்த்து பராக்கிரமசாலி என்று சொன்னாலும் அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொன்னாலும் அதை அவனால அங்கீகரிக்க முடியவில்லை. அவன் பாருங்க, அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறான்? அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே. அவன் கேட்கிறான், கேள்வி கேட்கிறான் பாருங்க, கர்த்தர் நீர் எங்களோடு இருந்திருந்தானால் இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? இப்படி இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி வந்திருக்கும்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு ஒப்பு கொடுத்தாரே என்றான். இப்ப பாருங்க, ஆண்டவரை பார்த்து கிதியோன் ஒரு கேள்வி கேட்கிறான். ஆண்டவரே, எங்களுடைய முற்பிதாக்கள் இது மாதிரி நாங்க கேட்டிருக்கிறோம், அவங்களை எப்படி கொண்டு வந்தீர்? செங்கடலை இரண்டாய் பிளத்தீர், அற்புதங்கள் எரிகோக்களை உடைத்தீர், இதெல்லாம் செய்து அவர்களை கானான் தேசத்தை சுதரிக்க செய்தீர் என்று உம்முடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் கேட்டோம், இதெல்லாம் நாங்கள் விசுவாசித்தோம். ஆனால் இப்பொழுது போகிற சூழ்நிலையை பார்க்கும்போது இதெல்லாம் எங்களால என்ன பண்ண முடியல, நம்ப முடியவில்லை. இவன் இந்த கிதியோன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான். என்ன அப்படின்னா, அவனுடைய சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்த பொழுது அவன் கேட்டான், பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நீர் என்னோடு இருந்திருந்தா இதெல்லாம் எப்படி எங்களுக்கு சம்பவிக்கும், எப்படி நடக்கும்? அவனுடைய எண்ணம் என்ன, முடிவில் ஒரு எண்ணம் என்ன கொண்டு விட்டான்? ஆண்டவரே இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டான். அதான் அவனுடைய அர்த்தம். நீ இருந்திருப்பானால் இது எப்படி நடந்திருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இல்லைன்னா அர்த்தம். ஆண்டவர் இல்லை என்ற ஒரு முடிவுக்கு யார் வந்து விட்டது? ஏன் அவனை, அதாவது ஏன் கிதியோன் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல முடிந்தது? எப்படி கிதியோனால் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல முடிந்தது? காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
கிதியோன் ஏன் இந்த முடிவுக்கு வந்து விட்டான் என்றால் காரணம் அவனுடைய சூழ்நிலை. அந்த சூழ்நிலை ஆண்டவர் சொல்லுகிற, ஆண்டவர் செய்த அற்புதங்களை அவனால் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை, விசுவாசிக்கவும் செய்யவில்லை. அவனுடைய சூழ்நிலை அப்படி அவனை தள்ளிவிட்டது. நாம் அநேக முறை பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா, நான் ஒரு கஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறேன், ஒரு போராட்டத்தில் போறேன், உங்களை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? அதை ஏன் அப்படின்னா சூழ்நிலை நம்மை அப்படி நடத்துகிறது. ஆனால் இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். இந்த இடத்துல யார் வந்து பேசுறது? ஆண்டவரே டைரக்டா வந்து அவங்ககிட்ட பேசுறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவனிடத்துல டைரக்டா வந்து பேசினாலும் அவனால் என்ன செய்ய முடியவில்லை? விசுவாசிக்க முடியவில்லை, அதை நம்ப முடியவில்லை. இதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும், நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, நாம் போராட்டத்தின் மத்தியில போகும்பொழுது அநேக கேள்விகள் வரும். ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாரா? பிரச்சனைகள் வந்தா முதல் கொஸ்டின் நமக்கு என்ன? ஏன் என் வாழ்க்கையில இப்படி ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரா? அடுத்தது நமக்கு என்ன வரும்? அவருடைய வார்த்தை எல்லாம் உண்மைதானா? நான் இவ்வளவு நாள் ஆலயத்திற்கு போனேன்னு, இவ்வளவு நாள் கர்த்தரை ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், நான் ஏன் இதெல்லாம், நாம் இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களும் கேள்விகளும் நமக்குள் வருகிறது என்றால் நம்மை அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிமித்தம் நாம் அப்படிப்பட்ட சிந்தைகளும் பேச்சுக்களும் நம் வாயிலிருந்து வெளிவருகிறது. ஆனால் சூழ்நிலைகள் மத்தியிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா! வார்த்தையை நம்ப வேண்டும். அதுதான் விசுவாசம். இந்த கிதியோன் ஆண்டவரே வந்து நேரா பேசுறாரு. ஆண்டவரே அவனை பார்த்து என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலி என்றாரு. அவனால் அதை நம்ப முடியல. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அதையும் அவனால என்ன செய்ய முடியல? நம்ப முடியல. காரணம் அவனுடைய சூழ்நிலை, இன்னொன்று அவ்விசுவாசம். அவனுடைய அவ்விசுவாசமே அதற்கு காரணமாய் மாறிவிடுகிறது. சரி, இந்த கிதியோன் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சீங்கன்னா அவர் ஒரு சாதாரண மனிதன். அந்த கிதியோன் எப்படிப்பட்டவன் என்றால் சாதாரண ஒரு மனிதன். ஒரு திறமசாலியோ பெரிய படிப்பு படித்தவனோ அல்லது ஞானவானோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பலசாலியோ ஒண்ணுமே கிடையாது. அவன் என்னவென்றால் சாதாரண ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, ஏன் கிதியோனை மாத்திரம் தேடி கொண்டு வந்தார்? எத்தனையோ ஜனங்கள் இருக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் தேசத்திலே எத்தனையோ நல்லவர்கள் இருந்திருக்க கூடும். ஆண்டவர் ஏன் ஒருவரை மாத்திரம் தேடி கொண்டு வந்தார்? காரணம் என்ன? இந்த கிதியோனை மாத்திரம் ஏன் தேடி கொண்டு வந்தார்? மற்றவர்கள் கெபிகளிலே ஒளிந்திருந்தாலும் குகைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களையும் ஆண்டவரால் சந்திக்க முடியும். ஏன் அவர்களையெல்லாம் சந்திக்காத ஆண்டவர் ஏன் இந்த கிதியோனை மாத்திரம் ஆண்டவர் தேடிக்கொண்டு போகிறார்? வாசிப்போம், 6:14 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலரை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? மீண்டும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எதற்காக உன்னை தேடி வந்தேன் என்று கிதியோனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவனை நோக்கி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு, முதலாவது என்ன சொன்னாரு? பராக்கிரமசாலியே. அவன் நம்பல, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு அதை நம்பல அவன். ஏன்னா அவனுடைய நம்பிக்கை அப்படி, அவ்விசுவாசம் ஒண்ணு, சூழ்நிலை இரண்டாவது காரணம். மீண்டும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 14வது வசனத்தில் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு. அவனுக்குள்ள என்ன பலம் இருக்கிறது? என்ன பலன் அவனுக்கே தெரியல. ஆனா ஆண்டவர் பார்க்கிற விதம் வேற. ஆண்டவர் வந்து அவனை பார்த்த விதம் வேற. ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இதை கேட்டும் இதையும் அவனால என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. இதையும் அவனால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ள ஏன் அவனால் முடியவில்லை? ஏன் அவனால் அங்கீகரிக்க முடியவில்லை? அவன் எப்படியாப்பட்டவன் என்றால் ஒரு சாதாரண மனிதன். அவன் எப்படியாப்பட்டவன்? சாதாரண மனிதன். அவன் பலசாலி அல்ல. அவனை குறித்து இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படின்னா உங்க பலன் உங்களுக்கு தான் தெரியும். உங்க பலன் வந்து உங்களுக்கு தான் தெரியும். இப்போ பிரதரை பார்த்து ஆண்டவர் சொல்ற, இந்த பலத்தோடு நீங்க போன பிரதர், நான் எங்க பல, என்னை பார்த்து அப்படியே இருக்குது, என் உடம்பு பாருங்க, நான் பலசாலி மாதிரியா இருக்கிறேன். நம்ம அப்படிதான் நமக்கு சிந்தை வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ,
உன்னை அனுப்புகிறவர் யாரு? நான் தான் உன்னை அனுப்புகிறேன். ஆதலால் நான் உனக்கு என்ன செய்ய போதுமானவராய் இருக்கிறேன், உனக்கு பலத்தை கொடுக்க நான் போதுமானவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது கிதியோனை அனுப்புகிறார். சரிங்களா? கிதியோன் இடத்துல சொல்லுகிறார், நீ போ என்று சொன்ன பொழுது அவன் என்ன செய்கிறான்? அதற்கு அவன் மீண்டும் அவனால் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. என் ஆண்டவரே, அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், எதினால் ஆண்டவரை நான் இஸ்ரவேலை ரட்சிக்க முடியும்? அவன் தன்னை குடும்பத்தை குறித்து சொல்லுகிறான். நான் இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, சிறியவன் என்றான். இப்ப ஆண்டவர் அவனிடத்துல சொல்லும் பொழுது அவன் ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? எனக்கு அந்த இஸ்ரவேலை ரட்சிக்கக்கூடிய பலன் என்னிடத்திலே இல்லையே, இஸ்ரவேலை ரட்சிக்கக்கூடிய பலன் என்னிடத்திலே இல்லையே. அப்போ அவன் என்ன பதில் கொடுக்கிறான்? நான் எதினால் ரட்சிப்பேன்? மனாசேயிலே என் குடும்பம் எப்படியாப்பட்டது? அப்போ இவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவன். அந்த மனாசே கோத்திரத்திலே இவன் அவங்க சின்ன ஒரு குடும்பம். அந்த குடும்பம், அந்த கோத்திரத்திலே ஒரு சின்ன குடும்பம். அந்த குடும்பத்துல இவன் எப்படியாப்பட்டவன்? என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லோரிலும் நான் தான் சின்ன பையன். எங்க வீட்லயே என்னை யாரும் என்ன பண்றது இல்ல, அக்செப்டே பண்றது இல்ல. எங்க வீட்லயே என்னை யாரும் ஏத்துக்கவே இல்லை. நான் ஒரு சின்ன பையன். என்ன பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? பலசாலிய பராக்கிரமசாலியன்றாரு. இது அவனால அக்செப்ட் பண்ண முடியல. யாருனால? கிதியோனால இதை ஏற்றுக்கொள்ள முடியும். அவனுக்கு தெரியுது அவனை பத்தி. என் குடும்பத்துல நான் எப்படியாப்பட்டவன் தான்? சின்ன பையன் எங்க வீட்டுல. என்ன பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ போ என்று சொல்லும் பொழுது அவனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் உங்களுக்கு சொன்னேன், ஏன் ஆண்டவர் கிதியோனை அந்த இடத்துல தேடிக்கொண்டு வந்தார் என்றால், மற்றவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். மற்றவர்கள் எல்லாம் தங்கள் ஜீவனை காக்க ஓடி ஒளிந்து கொண்ட பொழுது இவன் ஒருவன் மாத்திரம் தேசத்திற்காக தனியாய் நின்றான். அவன் ஒருவன் மாத்திரம் தேசத்து ஜனங்களுக்காக தனியாய் நின்றான். தேசத்து ஜனங்களுக்கு என்ன ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான்? கோதுமையை ஆயத்தப்படு. கோதுமைக்கு இன்னொரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வார்த்தை. அவன் ஜனங்களுக்கு எதை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான்? தேவ வார்த்தையை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் எல்லாரையும் விட்டு விட்டு யாரிடத்துல போனார்? கிதியோன் இடத்துல தேடி. ஏன் அப்படின்னா, மற்றவர்கள் எல்லாம் தங்களுடைய ஜீவனுக்கு பயந்தவர்கள். கிதியோன் ஒரு உழைப்பாளி என்பதற்காக அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேடிக்கொண்டு போகிறார். ஆண்டவருக்கு இந்த காலகட்டத்தில் யார் வேணும் தெரியுங்களா? ஆண்டவருக்கு இந்த காலகட்டத்தில் யார் வேணும் என்றால், ஓடி ஒளிந்து கொள்கிறவர்கள் அல்ல, தங்களுடைய ஜீவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்கள் அல்ல, கர்த்தருக்காய் உழைக்கிறவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா. யார் வேணும் கர்த்தருக்கு? தங்கள் ஜீவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறவர்கள் அல்ல, தங்கள் சுயத்திற்காய் ஓடி ஒளிந்து கொள்கிறவர்கள் அல்ல. கர்த்தருக்கு தேவை யார்? தேவை உழைக்கிறவர்கள் தேவை. ஆண்டவருக்காய் உழைக்கிறவர்கள். அப்படியாப்பட்ட உழைக்கிறவர்களை தேடி ஆண்டவர் நிச்சயமாய் வருவார். அல்லேலூயா. அவர்களை தேடி வந்து ஆண்டவர் அவர்களோடு பேசுவார். இப்படி ஆண்டவர் இவனை தெரிந்தெடுத்த நோக்கம் என்னவென்றால், வேற ஒரு தகுதியும் அவனிடத்துல இல்லை. அவனிடத்துல இருந்த ஒரே ஒரு தகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல உழைப்பாளி. அவனிடத்துல ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹார்ட் ஒர்க்கிங். வேற ஒண்ணுமே கிடையாது கிதியோன் கிட்ட. அந்த ஒரு காரணம். ஆண்டவருக்கு தேவை யாரு? படித்தவர்களோ, அறிவாளிகளோ, ஞானிகளோ, திறமைசாலிகளோ, பலசாலிகளோ, இவங்க எல்லாம் ஆண்டவருக்கு தேவை கிடையாது. ஆண்டவருக்கு தேவை அவருக்காய் வேலை செய்கிறவர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை அவர்களுக்காய் உழைக்கிறவர்கள். அவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தேடி வருகிறார். ஆமென். இப்போ ஏன் கிதியோனை மாத்திரம் தேடி வந்தார்னா, கிதியோன் இடத்துல காணப்பட்ட ஒரே ஒரு குவாலிட்டி. என்ன குவாலிட்டி? கர்த்தர் எதிர்பார்க்கிற குவாலிட்டி என்னவென்றால், அவன் வேலை செய்கிறவன், உழைப்பாளி, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் வாழுக. ஆதலால் தான் ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்தார். சரிங்களா? இப்பொழுது நீங்கள் உங்களுக்கு இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை தெரிந்தெடுத்தார். பார்த்தீங்களா?
ஆண்டவர் 12 சீஷர்களை தெரிந்தெடுத்தார். எந்த குவாலிஃபிகேஷன்ல அவர்களை தெரிந்தெடுத்தார்? அவங்க எல்லாம் என்ன குவாலிஃபிகேஷன்? அவங்களுக்கு யாராவது நல்ல பலசாலிகளா? இல்ல. யாராவது திறமசாலிகளா? இல்ல. படிப்பாளிகளா? இல்ல. ஒண்ணுமே கிடையாது. அவங்க கிட்ட நல்ல ரிச்சா ஒண்ணுமே கிடையாது. அவர்கள்ட்ட இருந்த ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தெரியுங்களா? நல்ல வேலை செய்யறவங்க. அவங்க போகும்போது ஆண்டவர் சீஷர்களை தேடி போன பொழுது ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை செஞ்சிருந்தான். ஒருத்தனும் சும்மா உட்கார்ந்து இல்ல. அல்லேலூயா. ஒருவனும் சும்மா இருக்கவில்லை. பேதுருவை தேடி போனார். பேதுரு என்ன பண்ணிருந்தான்? வலையை போட்டு கொண்டிருந்தான். அவனுடைய சகோதரனை தேடி போனார், யாக்கோபை, அந்திரேயாவையும். அவங்க என்ன பண்ணிருந்தாங்க? வலையை எல்லாரும் வேலை செய்து. ஆண்டவர் தேடி போனவர்கள் நீங்க பாத்தீங்கன்னு வச்சீங்களேன், படித்தவர்கள் அல்ல, ஞானிகள் அல்ல, அறிவாளிகள் அல்ல, திறமசாலிகள் அல்ல. தேடி போனவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில நல்ல ஆண்டவருக்காய் ஓடினவர்கள், ஆண்டவருக்காய் வேலை அதாவது உழைப்பாளிகளை, வேலை செய்கிறவர்களை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? தனக்கென்று, தன்னுடைய ஊழியத்திற்கென்று ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். ஆண்டவர் கிதியோனை தெரிந்தெடுத்தார். எதற்காக? ஒரு பெரிய பொறுப்பை அவன் கையில கொடுக்கும்படியாக, இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை ரட்சிக்கும்படியாக கிதியோனை தெரிந்தெடுத்த ஆண்டவர் அவனுக்குள் பார்த்தது என்னவென்றால், வேற ஒன்றையும் பார்க்கவில்லை, ஒரே ஒரு குவாலிஃபிகேஷனை பார்த்தார். அது என்னவென்றால், அவன் நல்ல வேலை செய்கிறவன். இன்று நாம் முதலாவது கிதியோனிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்னவென்று கேட்பீர்கள் என்றால், ஆண்டவருக்கு தேவை கிதியோனை மாற ஓடுகிற ஒரு மனிதன். கிதியோனை மாதிரி வேலை செய்கிற ஒரு மனிதன் தான் ஆண்டவருக்கு தேவை. ஏன் அப்படின்னா, நமக்கு முன்பதாக யார் இருக்கிறது? அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி அடிமைதனத்தில் இருந்தார்களோ, இன்று உலக ஜனங்கள் சத்ருவின் அடிமைதனத்தில் இருக்கிறார்கள். எப்படி கிதியோன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைதனத்திலிருந்து மீட்கும்படியாய் ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரோ, கிதியோனை போல நம்மை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா, அகப்பட்டிருக்கிற பாவத்தில் இருக்கிறவர்களை ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் தெரிந்தெடுக்க வேண்டும் என்றால், கிதியோனிடத்தில் காணப்பட்ட ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்னவென்றால், அவன் நல்ல வேலை செய்கிறவன். ஆமென். அந்த குவாலிட்டியை தான் ஆண்டவர் இந்த நாளிலே எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்காய் ஓடுகிறவர்கள், ஆண்டவருக்காய் நேரம் பார்க்காமல், மணி பார்க்காமல், சூழ்நிலைகளை பார்க்காமல் வேலை செய்கிறவர்கள் தான் யாருக்கு தேவை? ஆண்டவருக்கு தேவை. சரிங்களா? இப்ப ஆண்டவர் தேடி வந்த நோக்கம் என்ன? அவன் வேலை செய்கிறதுனால் அவனை தேடி வந்தார். வாசிப்போம் 15வது வசனம். என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். முறிய அடிப்பாய் என்றார். இதையும் அவனால் என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் சூழ்நிலை. அவனுடைய சூழ்நிலை அவனை நம்ப செய்யவில்லை. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்வாய், எப்படி அவர்களை ரட்சிப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப பாருங்க, கிதியோன் தன்னை பார்த்த விதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் சொன்னான் பாத்தீங்களா, மனுஷ கோத்திரத்தில் நான் எப்படியாப்பட்டவன்? என் குடும்பம் சின்ன குடும்பம். என் குடும்பத்துல நான் எப்படி? ரொம்ப சின்ன பையன். அவன் தன்னை பார்த்த விதம், ஆண்டவர் அவனை பார்த்த விதம் அப்படியே எதிர்மறையானது. கர்த்தர் அவனை என்ன பார்த்தார்? அவனை பார்த்தபோது எப்படி பார்த்தார்? பராக்கிரமசாலியன் பார்த்தார். கர்த்தர் நம்மை பார்க்கும்போது எப்படி பார்ப்பார்? இப்படிதான் பார்ப்பார், பராக்கிரமசாலியன்னு பார்ப்பார். ஆனா நாம் நம்மை பார்க்கிற விதம் என்ன? நான் சின்ன பையன் ஆண்டவரே, எனக்கு இல்லை, இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, இதற்கெல்லாம் நான் தகுதி கிடையாது. இது நமக்கு நம்மளே சொல்லிக் கொள்கிற, நம்மை பார்க்கிற விதம். ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஹை லெவல்ல பார்ப்பாரு. நாம் நம்மை பார்க்கிற விதம் எப்படி என்றால், எப்படி பார்ப்போம்? நம்மை நம்மளே தாழ்த்தி தான் பார்ப்போம். ஏன் இப்படி நம்மை பார்க்கிறோம் தெரியுங்களா? காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷனுக்கு 3 விதமான பார்வைகள் உண்டு. ஒரு மனிதனை பார்க்கிற பார்வை 3 விதத்தில் உண்டு. ஒன்று ஆண்டவர் பார்க்கிற விதம், ஆண்டவர் பார்க்கிற பார்வை. இன்னொன்று உலக மனிதர்கள் அல்லாவது சத்ருவானவன் பார்க்கிற விதம். மூன்றாவது நம்மை பார்க்கிற விதம். ஒன்று யார் பார்க்கிறது? ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதம், ஒரு மனிதனை பார்க்கிற விதம். இரண்டாவது உலக மனிதர்கள் அல்லது
சத்ருவானவன் ஒருவனை பார்க்கிற விதம், மூன்றாவது நம்மை நாமே பார்க்கிற விதம். ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாரு? எப்பவுமே பாசிட்டிவ் தான். ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவ் தான். ஆண்டவர் ஒரு நாளும் நம்முடைய நெகட்டிவ் இருந்தாலும் ஆண்டவர் நம்முடைய நெகட்டிவை பார்க்கிறது கிடையாது. அவர் ஒரு பாசிட்டிவ் தான் பார்ப்பார். கிதியோனிடத்தில் 1000 நெகட்டிவ் இருந்தாலும் ஆண்டவர் பார்த்தது ஒரே ஒரு பாசிட்டிவ் தான். அந்த உன்னத்தை வச்சுதான் அவர் தேடின்னு வந்தார். எதை? அவன் நல்ல வேலைக்காரன். அதனாலதான் ஆண்டவர் அவனை தேடிக்கொண்டு ஆண்டவர் இப்படிதான் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். இது ஆண்டவர் பார்க்கிற பாசிட்டிவ் சைடு. சத்ரு பார்க்கிறது அல்லது மனிதன் பார்க்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக மனிதர்கள் நம்மை பார்க்கிற விதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ். நம்மகிட்ட இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க? இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு. ஒரே வார்த்தையில முடிச்சிடும், இது ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. என்னன்னா ஒரு படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அது இருக்கிற விதத்தை பார்த்தா சூழ்நிலை அப்படி. ஏன்னா நம்மை பார்க்கிற விதம் நம்மிடத்துல நம்மை பார்க்கும்போது அப்படி அவர்கள் தீர்மானிக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் எப்படி பார்க்கிறது இல்லை, மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன். ஆனால் ஆண்டவர் பார்க்கிற விதம் அப்படி அல்ல, எப்பவுமே பாசிட்டிவ் தான். சத்ருவோ அல்லது உலக மனிதர்களோ பார்க்கறது எப்பவுமே எப்படிதான் நெகட்டிவ் தான். ஆனால் நம்ம பார்க்கிற விதம் எப்படி தெரியுங்களா? இந்த ரெண்டுத்துல எதனா ஒன்று இருக்கும். நீங்க உங்களை பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா நீங்க பாசிட்டிவ். நீங்க பராக்கிரமசாலியை உங்களை பார்த்தீங்கன்னா நீங்க பராக்கிரமசாலி. இல்ல கிதியோன் சொன்னா பார்த்தீங்களா, நான் சின்ன பையன் அப்படின்னா நம்ம எப்படிதான் சின்ன பையன். 3 விதமான பார்வைகள். ஆனால் கிதியோனுக்குள் இருந்தது என்னவென்றால் நெகட்டிவ் தாட். கிதியோனுக்குள் இருந்தது என்னவென்றால் உலக பிரகாரமான பார்வை அல்லது சாத்தான் பார்த்த பார்வை. எப்படி? ஆண்டவரே, நான் எப்படியாப்பட்டவன்? சின்ன பையன். என் குடும்பத்தில் நான் சின்ன பையன். என் குடும்பமே என்னை மதிக்கிறதுல, என் குடும்பமே என்னை ஏற்றுக்கொள்ள, நீங்க என்ன பார்த்து என்ன சொல்றீங்க? பராக்கிரமசாலிய இந்த பலத்தோடு போ என்று சொல். இது அவன் பார்க்கிற விதம். ஆனால் ஆண்டவர் பார்த்த விதம் எப்படின்னு கேட்டீங்கன்னா வேற விதம். அவனுடைய பாசிட்டிவ் தான் ஆண்டவர் பார்த்தார். சரிங்களா? இப்ப நான் சொன்ன, இப்போ வாசிங்க 6:20 வாசிங்க. நோக்கி அவன் அப்படியே செய்தான். இந்த 20வது வசனம் பாருங்க எப்படி தொடங்குறது. அப்பொழுது தேவனுடைய தூதனானவர். இந்த இடத்துல நான் வாசனம் பார்த்தீங்களா? கர்த்தருடைய தூதனானவர் மனுச்சு பார்த்தீங்களா? 12வது வசனத்துல மீண்டும் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் யாரை நோக்கி? கிதியோனை நோக்கி. இப்போ என்ன சம்பவம் நடந்தது என்றால், இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் முடிந்துவிட்டு அவன் என்ன செய்கிறான்? 17வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு தயை கிடைத்ததனால் என்னோடு பேசுகிறவர் தேவரீர் தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். அப்போ அந்த இதெல்லாம் அவர் காண்பிக்கும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அதை அங்கீகரித்து அவன் ஆண்டவருக்கென்று ஒரு பலியை செலுத்துகிறான். ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், நான் போய் ஒரு பலியை ஆயத்தம் பண்ணி கொண்டு வந்து உமக்கு பலியை செலுத்துகிறேன். 19வது வசனத்தை வாசிங்க. உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் மரக்கால் மாவிலே ஆயத்தப்படுத்தி இறைச்சி ஒரு கூடையில வைத்து வார்த்து கீழ் இருக்கிற அவரிடத்திலே கொண்டு வந்து வைத்தான். அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த இடத்துல இப்பொழுது அவனுக்குள் ஒரு மன தெளிவு உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? இப்பொழுதுதான் அவன் என்ன வருகிறான்? அவனுக்குள் விசுவாசம் வருகிறது. இதுவரையிலும் அவனுடைய வாழ்க்கையில என்ன இல்லை? விசுவாசிக்கவில்லை. ஏன்? ஒன்று அவனுடைய வாழ்க்கையில அவ்விசுவாசம், இன்னொன்று அவனுடைய சூழ்நிலை அப்படி அவனை சந்தேகம் செய்ய வைத்தது. இப்பொழுதும் பாருங்க, அவனுக்கு அந்த சந்தேகம் தீரல. அவன் என்னன்றான், ஆண்டவரே நீர் தான் என்ன பண்ணுங்க, இங்கே உட்கார்ந்து இருங்க, நான் போயிட்டு பலிகளை ஆயத்தம் செய்து கொண்டு. இப்போ சந்தேகத்தோடு தான் போகிறான். அவன் போய்விட்டு என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். அவன் சொன்ன மாதிரி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அங்கேயே அவனுக்கோசரம் காத்து கொண்டிருக்கிறார். அவனுக்கோசரம் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவன் போய் காணிக்கைகளை கொண்டு வருகிறான். கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்திலே படைக்கும் பொழுது ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதாக நாம் வசனத்திலே பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க.
தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரோ தூதனோவென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அல்லேலூயா. இப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவன் விசுவாசிக்கும்படியாய், அவன் நம்பும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருக்கிறார். பலிகளை கொண்டு செலுத்தின பொழுது தன்னுடைய கரத்திலே இருக்கிற அந்த கோழி நுனியை தொட்ட பொழுது அந்த பலி என்ன உண்டாகிறது? அது அக்கினி உண்டாகி அது பட்சித்தது என்று வசனம் சொல்லு. அப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? 22 வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் என்று கண்டு ஐயோ கர்த்தரான ஆண்டவரே. இப்ப அவன் என்ன சொல்றான்? கர்த்தரான. இப்ப அவனுக்கு புரிந்து விட்டது வந்தது யார் என்று. ஆண்டவரே வந்து விட்டார் என்று அறிந்தவன். ஏன்னா தூதனால இந்த அற்புதம் எல்லாம் செய்ய முடியாது. யாருனால? தூதனால இந்த பலிகளை அங்கீகரிக்கிறது, அக்கினி கொண்டு வரத்தெல்லாம் யாருனால செய்ய முடியாது? தூதனால செய்ய முடியாது. இதை அவன் அறிந்தவனாய் கண்டேன். கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று. ஏன் அப்படின்னா, ஏன் இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்றால்? பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரை முகமுகமாய் பார்த்துட்டாங்கன்னா அடுத்தது மரணம். ஆனா ஆண்டவர் இவனை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாத, என்னை பார்த்து எனக்கு தெரியும், ஆனாலும் என்ன உண்டாகும்? நீ மரித்து போவது கிடையாது, நீ சாவது கிடையாது. உடனே அவன் என்ன செய்கிறார்? கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். ஒப்ராவிலே இருக்குது. உடனே அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு என்று ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருக்கு யெகோவா ஷாலோம் என்று அவன் பெயரை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதுவரையிலும் நாம் பார்த்தது என்னவென்றால், ஆண்டவர் அவனை எப்படி ஆயத்தப்படுத்தினார், ஊழியத்திற்காக அவனை எப்படி ஆயத்தப்படுத்தினார். அவனை இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாக இதுவரையிலும் அவனை ஆண்டவர் என்ன செய்தார்? வெறும் ஆயத்தம் மாத்திரம் தான் செய்தார். அவனை தேடி வந்த நோக்கம் என்னவென்றால், அவன் ஒரே ஒரு குவாலிட்டி, அவன் நல்ல வேலைக்காரன். அதனால்தான் ஆண்டவர் அவனை தேடி வந்தார். வேற ஒரு குவாலிட்டி அவன்கிட்ட இல்லை. ஆண்டவருக்கு இந்த நாளில தேவை நல்ல ஆண்டவருக்காய் வேலை செய்கிறவர்கள் மாத்திரமே. அல்லேலூயா. நம்முடைய படிப்போ திறமையோ ஞானமோ அதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஆண்டவருக்கு தேவை அவருக்காய் கண்மூடி ஓடுகிறவர்கள், ஆண்டவர் சொல்லுகிறதை கண்மூடி செய்கிறவர்கள் தான் இந்த காலத்திலே ஆண்டவருக்கு தேவை. இப்பொழுது ஆண்டவர் கிதியோனை ஆயத்தப்படுத்தினார். சரிங்களா? அடுத்ததாக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அவனை ஊழியத்திலே நிறுத்த போகிறார். அடுத்ததாக அந்த அழைத்த அழைப்பிலே நிறுத்த போகிற காரியம், அதுதான் அடுத்த 2வது பகுதி. சரிங்களா? அதை நாம் அடுத்த வாரம் தியானிக்கும். ஒன்றை மாத்திரம் நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லிவிட்டு இந்த செய்தியை முடிக்கிறேன். 25வது வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, இரண்டாம் காளைகளை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து வெட்டி போடு. இந்த கற்பாறையின் உச்சியிலே பாங்கான ஒரு இடத்திலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கொண்டு வந்து கட்டை விறகுகளின் மேல் கடவாய் என்றாய். அப்பொழுது கிதியோன் சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். பயப்பட்டபடியினாலே இரவிலே செய்தான். இப்போ ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்தி விட்டார். இப்போ ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்கிறார். முதல்ல சின்ன ஒரு வேலையை கொடுக்கிறார். எடுத்தவனே அவனை ஆண்டவர் அவனுடைய அழைப்பை சொல்லிவிட்டார். எதற்காக நீ அழைக்கப்பட்ட, எதற்காக? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட். இதுதான் உன்னுடைய டாஸ்க். ஆனால் எடுத்தவனே ஆண்டவர் பாருங்க, எப்பொழுதுமே ஆண்டவர் அழைக்கும் பொழுது முதலாவது கொடுப்பது சிறிய வேலை தான். ஊழியத்தில் எப்படிதான் ஆண்டவர் சின்னதை ஒன்று கொடுப்பாரு, அதுல நாம் உண்மையா இருக்கிறோமா?
அதில் நாம் உத்தமமாய் ஓடுகிறோமா உழைக்கிறோமா என்று பார்த்து தான் அடுத்த ஸ்டேஜ். இங்க என்ன பண்ணுகிறார்? சின்னதா ஒரு டெஸ்ட் வைக்கிறார். யாருக்கு? கிதியோனுக்கு. என்ன சொல்லுகிறார்? உன் தகப்பனுக்கு இருக்கிற அந்த பாகாலின் பலிபீடத்தை தகர்க்க வேண்டும். யாரு? அவனுடைய தகப்பனுக்கு என்ன இருக்கிறது? பாகால்களின் பலிபீடம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட வேண்டும். இந்த தேசத்து ஜனங்கள், அதாவது இந்த மனுஷ கோத்திரம் எதை வணங்கி கொண்டிருக்கிறதுனா பாகாலை வணங்கி கொண்டிருக்கிறது. விக்கிரக தோப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் முதல் டாஸ்க் எங்க கொடுக்கிறார்னா, அதை நீ வெட்டி போடு, அதை நீ என்ன பண்ண? தகர்த்து போடு. இது என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நாம் அல்லது செய்ய போகிற நாம் முதலாவது எங்க தெரியுமா ஆண்டவர் நமக்கு வேலை கொடுப்பாருங்க? குடும்பத்திலே முதல்ல வேலை. ஊழியத்தின் ஆரம்பம் எங்கவென்றால் குடும்பத்தில் இருந்தால் தொடங்கும். உன் குடும்பத்திலே அல்லது உன் தனிப்பட்ட வாழ்க்கையில என்னென்ன விக்கிரகங்கள், என்னென்ன மேடைகள், என்னென்ன கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் இருக்கிறதோ முதல்ல நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை தகர்க்க வேண்டும். அதை முதலாவது உடைக்க வேண்டும். கிதியோன் இடத்துல சொன்னார், உன் தகப்பன், அவன் யாரை நம்பிதான் இருக்கிறான்? தகப்பனை நம்பிதான் இருக்கிறான். ஏன்னா அவன் வீட்டில் அவன் சின்ன பையன், அவன் கடைசி பையன், அவனுடைய சகோதரர்கள்லாம் இருக்கிறார், இவன் தான் இளைவன். இந்த இளைவன் யாரை சார்ந்திருக்கிறான்? தகப்பனை சார்ந்து நிற்கிறான். ஆனால் கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்த பொழுது அவன் தகப்பனை தூக்கி எறிந்து விட்டான். கர்த்தர் சொன்னால் தகப்பனையும் தாயும் தூக்கி ஓரமா வைங்க. ஆண்டவர் சொன்னார் குடும்பத்தை தூக்கி ஓரமா வைங்க. ஆண்டவர் சொன்னார் சொல்லுகிறதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், அவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால், ஆண்டவர் ஒரு சின்ன டாஸ்க் தான் அது. யாருக்கு? கிதியோனுக்கு. என்ன? முதலாவது உன் தகப்பனுடைய பாகாலின் பலிபீடத்தை நீ தகர்த்து போடு. தெரியும், தகர்த்து போட்ட பிரச்சனை. உன் தகப்பனையும் தாயும் தூர வச்சா பிரச்சனை வரும் தெரியும். குடும்பத்தை இரண்டாவது நிலையில வைத்த பிரச்சனை வரும் தெரியும். ஆனாலும் கர்த்தர் சொன்னால் செஞ்சுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னால் நாம் செய்துதான் ஆக வேண்டும். இந்த வசனத்திலே வாஸ்தம் 26வது வசனத்தை வாசித்து பாருங்க. வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் சொன்னபடியே அவன் என்ன செய்தான்? அப்படியே செய்தான் என்று வசனம் சொல்லுகிறது. என்று நாம் கர்த்தர் சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படுகிறோமோ, ஆண்டவர் ஊழியத்தில் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லுவார். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை அப்படியே செய்ய வேண்டும். எடுத்தவனே ஆண்டவர் என்ன செய்து விடவில்லை. அவனே நீ போ, தேசத்துல போய் ஜனங்களை ரட்சின்னு சொல்லவில்லை, மீட்டு கொண்டு வா என்று சொல்லவில்லை. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆண்டவர் அனுப்புகிறார். இது முதல் ஸ்டேஜ். அவனுக்கு என்ன? ஒரு சின்ன டெஸ்ட். அந்த ஸ்டேஜில் அவன் ஜெயிச்சிட்டான். அந்த ஸ்டேஜை அவன் என்ன செய்தான்? அதிலே வெற்றி பெற்று விட்டான். ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் செய்த பொழுது 27வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், செய்தான். அப்ப கர்த்தர் சொன்னபடி அவன் செய்தான். அவன் பாருங்க, தகப்பனுக்கு பயந்தவன் தான், ஊராருக்கு பயந்தவன் தான். ஆனாலும் அவன் என்ன செய்தான்? கர்த்தருக்கு பயந்தவன். அதற்கு மேல் அவன் யாருக்கு முன்னுரிமை கொடுத்தான்? கர்த்தருக்கு. எப்பொழுது நாம் குடும்பத்தை இரண்டாவது வைத்து ஆண்டவருக்கு முன் உரிமை கொடுக்கிறோமோ, ஆண்டவர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. உங்கள் திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். நாம் ஏன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்த ஆசீர்வாதம் நாம் சுதந்திரிக்க முடியவில்லை என்றால், ஏன் அழைத்த அழைப்பை இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செயல்படுத்த முடியவில்லை என்றால், ஒருவேளை நீங்கள் உங்களை குறித்து இப்படி நினைத்துக் கொண்டிருக்கலாம், நானா ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் என்ன செய். ஆனால் உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். யாரை கொண்டுதான்? உங்களை கொண்டுதான். ஒருவேளை நீங்கள் உங்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை, யாரை போல? கிதியோனை போல இருக்கலாம். இல்ல ஆண்டவரே, நான் என் குடும்பத்துல சின்னவன், என் குடும்பத்துல என் குடும்பமே என்னை மதிக்க மாட்டேன்னு இருக்கிற சூழ்நிலையில நீர் என்னை பார்த்து இப்படி சொல்லுகிறீரே. ஆண்டவருக்கு தேவை உங்களை தான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தேவை வேலைக்காரர்கள். இந்த காலை வேளையில ஆண்டவர் கிதியோனின் மூலமாய் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், முதலாவது உங்களை ஆண்டவர் பார்க்கிற விதத்திலே நீங்கள் பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம்மை பார்க்கிற விதத்திலே நாம் பார்க்க பழகிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஆண்டவருக்காய் நாம் எப்படியாய் மாற வேண்டும்? நல்ல வேலைக்காரர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எந்த வேலைனா இருக்கட்டும், நீங்கள் மனமுவந்து செய்யும் பொழுது
இது உங்களுக்கு மாத்திரமல்ல, குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம். இது மூன்றாவது ஒரு காரியம். இந்த சம்பவத்திலே பார்த்தோம், கர்த்தர் ஒரு சின்ன டாஸ்கை தான் கொடுத்தார். அதை அவன் உண்மையாய் செய்தான். உண்மையாய் செய்த அவனை ஆண்டவர் என்ன நிலைமைக்கு கொண்டு போனார் என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம், அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்த வாரம் தவறாம கேளுங்க அந்த செய்தியை. அதனுடைய முடிவு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக.